சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு? அது ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி தெரியுது. அது என்ன, ஏதாவது குழப்பமா? குழப்பம்தான். ஆனா லைஃப்ல முடிஞ்சு போனதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சில டைம் இதை யோசிச்சு பார்க்கும்போது மனசு இன்னும் பாரமாகுது. முடிஞ்சு போனா தீர்க்கவே முடியாத குழப்பம் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறது மரணம் மட்டும்தான். ஆனா அந்த குழப்பத்தை கூட சரி பண்றதுக்கு சயின்டிஸ்ட்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். உன் மனசுல என்ன குழப்பம் சொல்லு? நான் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது அரவிந்த். எந்த விஷயத்துல? பவிய கல்யாணம் பண்ணதுல. என்ன இப்படி சொல்ற? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல நல்ல தீர்க்கமா யோசிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க கழுத்தில் தாலி கட்டினேன். நான் அதை எனக்கே சொல்லிக்கிட்ட சமாதானமோன்னு இப்ப தோணுது. அவளுக்கும் ஒரு மனசு, அந்த மனசுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஆசைலாம் இருந்திருக்கும்ல. அதெல்லாம் எதையும் யோசிக்காம நான் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது. சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அப்படி கேளுங்க டாக்டர். இவன் இப்படியே சோத்த பார்த்து பேசிக்கிட்டு சுத்தி சுத்தி இந்த விஷயத்தையே தான் புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். நீங்களுமா? என்னை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யாரு? நானாடா? உனக்கு ஏன் புத்தி இப்படி மாறி போச்சுன்னு எனக்கே தெரியல. நல்லா தானே இருந்த, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? யாரு உன் மனச குழப்பி விட்டது? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்ககிட்ட பேசிட்டு தானே நான் மனமடக்கே ஏறினேன். இல்லன்னு சொல்லலையே. இப்பவும் நான் நீ செஞ்சது சரின்னு தான் சொல்றேன். சரி இல்ல சீதாமா. அன்னைக்கு நான் முட்டாள்தனமா யோசிச்சிருக்கேன். உலகத்திலே பவிய என்ன தவிர வேற யாரும் நல்லா பாத்துக்க முடியாதுன்னு கண்மூடித்தனமா நம்பி இருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இப்ப உனக்கு அப்படி என்ன தாண்டா புரிஞ்சுது? பவிய என்னை விட நல்லா பாத்துக்கிற, அவளை சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கிற ஆளுங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. குறுக்க பேசுறதுக்கு தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆதி, நீ எது சொல்றதுனாலும் என் முகத்துக்கு நேரா சொல்லு. ஏன்பா நீ என்னையா சொல்ற? ஆதி, கம் ஆன் ஆதி. என்ன போய் நீ? நோ 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 ஆதி, நெவர். எப்படி உன்னால இப்படி தப்பா நினைக்க முடிச்சது? இங்க பாரு, எனக்குள்ளேயும் சரி பவித்ராக்குள்ளேயும் சரி அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததே கிடையாது. ஐ அம் a டாக்டர். பவித்ரா நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பேஷண்ட். எங்க 2 பேருக்கும் நடுவுல டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. பவித்ரா இஸ் a very good human being. ஒரு நல்ல மனுஷன். எனக்கு அவங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவ்வளவுதான். இல்ல, எனக்கு புரியல. எப்ப நான் பவித்ரா கிட்ட பேசினது பழகினது ஆதி மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை தோண வச்சிருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. I'm really very ashamed. I'm sorry. I'm extremely sorry. டாக்டர், அவனுக்கு புரியல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இல்ல, எப்படி சீதாமா, எப்படி என்னால தப்பா எடுத்துக்காம இருக்க முடியும்? அவன் எப்படி சொல்றான்?